எந்தையுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த குரு வக்ர நிவர்த்தி, பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி, குருவை பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபிட்சத்தை கொடுப்பாரு, பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ஸ்வீட்டாக சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும். 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி அன்றைக்கு மதியம் 1:46 மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே 14 புதன்கிழமை இரவு 11:20 மணிக்கு குரு பயிற்சி மிதுன ராசியில் நடைபெறுது. இந்த குரு பயிற்சி 2025 மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு மிதுன ராசியில் சுமார் 6 மாதம் சஞ்சரித்து அப்புறம் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார். 2025 குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன, சாதகங்கள் என்ன, தொழில் வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார், அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன். அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும். அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம், இது ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது. சிம்ம ராசிக்காரங்க, இந்த 10ஆம் இடத்துல குரு வக்ரமாயி இப்போ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் அடியெடுத்து வைக்கிறீங்க. அப்படிப்பட்ட அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு தொழில் வகையில் இதுவரைக்கும் இருந்த சுணக்கம், தடை, பிரச்சனை அதெல்லாம் விலகும். ஏங்க தொழில் நல்லாவே போகலைங்க, இப்போ கொஞ்சம் நாளாகவே 6 மாதமாகவே பிரச்சனையாகவே இருக்குது. கொஞ்சம் வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனால் அந்த குரு வக்ரமாகும் போது நிறைய தொழிலில் தடை, தாமதங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும். இந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடையும் போது பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டாக நான் சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் இப்போது சூப்பரான லெவலில் வரப்போகுது. திரும்ப வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுப்போ அப்படின்ற மாதிரி திரும்பி வர போகிறீங்க, கம்பேக் கொடுக்க போகிறீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த கம்பேக் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த கம்பேக்காக அது இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஜீவனக்காரகன் தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ பேசினாலும் பணம், தொழில் இருந்தால் தான் ஒரு மனுஷன் ஜீவனம் பண்ண முடியும். அந்த ஜீவனம் இப்போ நல்லாயிருக்கும். குரு வக்ரம் அடையும் போது அந்த ஜீவனத்துக்கே பிரச்சனை பண்ணி விட்டுருச்சு. அப்போ ஜீவனம் நல்லா இருந்தால் தானே கடன் அடைக்க முடியும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும், வீட்டில் மன மகிழ்ச்சி ஏற்படும், மனைவிக்கிட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க முடியும், இல்லாட்டி பிரச்சனை தானே உருவாகும். அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி பெறக்கூடியதாக இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். ரொம்ப நாளாக பணமே வரலையே அப்படின்னு நெருக்கடியில் இருந்தவங்க இப்போ சரியாகக்கூடியதாக இருக்கும். இந்த மற்ற விஷயங்கள்லாம் இப்படி கணவன் மனைவிக்குடைய ஒரு சில சங்கடங்கள் எல்லாம் இப்போ விலக போகுது. பிள்ளைங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு செலவுகள் கூட செய்ய முடியாமல் திணறி இருப்பீங்க, அதெல்லாம் சரியாகும். காலேஜ் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் கட்ட முடியாமல் இருந்தீங்கன்னா கட்டுவீங்க. இப்போது அதுக்கான யோக பிராப்தம் சிம்மராசிக்காரங்களுக்கு அமையும். இந்த 10ஆம் இடத்த அந்த கர்மா குரு உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அவர் கொடுப்பார். இந்த பார்வை பலன் சொல்லுவாங்கள்ல, 5, 7, 9 பார்வை, அது என்ன பண்ணும்? இருக்கிற இடத்தோட பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படின்ற அடிப்படையில் தன குடும்ப வாக்கை பார்க்குறாரு. உங்களுடைய சொத்து சுகம், தாயார் உடல்நிலை, வம்பு வழக்கு, நோய், கடன், எதிரி, இதெல்லாமே உங்களுக்கு சூப்பரான பலனை கொடுக்கும். நோய், எதிரி, கடன்லாம் சரியாகும், வீடு வாசல் வாங்குவீங்க, தாயாரோட உடல்நிலை சரியாகும், தன குடும்ப வாக்கு எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய நல்ல யோக பிராப்தம். இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த சனியோடைய சில நட்சத்திரங்களுக்கு நல்லது பண்ணும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பூர நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் நல்லது பண்ணும்.
அதே மாதிரி உங்களுடைய அந்த தன குடும்ப வாக்குலாம் இன்றைக்கி சரியாச்சுன்னா அதுவே போதுமான பொருளாதாரம் எல்லாம் நல்லாயிடும். புதுசு புதுசாக வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க. தாயாரோட உடல்நிலை ரொம்ப நாளாக சரியில்லைன்னா இப்போ சரியாகக்கூடியது. மறைமுக எதிரினால தொல்லைகள் அனுபவிச்சுட்டு அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி நோயினால், கடுமையான நோயால் சில பேர் பாதிச்சுப்பான். அதெல்லாம் பிரச்சனைகள் முடியக்கூடிய காலகட்டம். வியாதி குணமாகும். கடன் இருக்குங்க, அதெல்லாம் கட்டுற அளவுக்கு பொருளாதாரம் பயங்கரமாக வந்துடும். இதெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சூப்பரான பலனை இருக்கும். இப்போது குரு திசை யாருக்காவது நடந்துகிட்டு இருந்ததுன்னா, இல்லை குரு புத்தி நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா 100% நான் சொல்கிற பலன் கண்டிப்பாக நடந்தே ஆகும். அது எழுதி வச்சுக்கலாம் நம்ம. அதனால் 10ஆம் இடத்துக்குடைய இந்த கர்ம குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது மிகப்பெரிய ஏற்ற பலன்களும், அதிகார பதவியில் உட்கார்ந்துருக்கிறதுக்கும், அதிகார பதவினால் ப்ரொமோஷன்னால் நிறைய இன்க்ரிமெண்ட்ஸ் வாங்கக்கூடிய நிலையும், ப்ரைவேட் ஜாபில் இருக்கிறவங்களும் சிங்கம் போல் எந்திரிச்சு வருவீங்க. இந்த மாதிரி சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இந்த 10ஆம் இடத்து பலனை உங்களுக்கு இப்போது முழுக்க கொடுக்கக்கூடிய நிவர்த்தியாக இந்த நிவர்த்தி பயன்படுத்திக்கோங்க, சந்தோஷம் அடைவீங்க. அதுதான் உண்மை. இந்த காலங்களில் மே 14 வரைக்கும் இந்த வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு செயல்படும். இந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சி வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் கொடுக்க காத்திருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. சிம்மராசிக்காரங்களுக்கு வழிபாடாக குரு வழிபடுறது ரொம்ப ஏற்ற பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். குரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். தட்சிணாமூர்த்தியை வழிபட திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும், பொருளாதாரம் சரியாகும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர மிகப்பெரிய மாற்றம், உங்கள் அர்ச்சனை செய்து வந்தாலே போதும், மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். வாழ்க்கை வளமுடன். திருச்சிற்றம்பலம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு என்ன மாதிரியான சுபிட்சமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி கன்னிராசிக்காரங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு வராரு. கன்னிக்கு குரு தன்னுடைய பார்வையாக 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்படிங்கிற போது நல்ல சுபிட்சமான பலன்கள் ஏற்படும். என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்கும்போது, பாக்கியஸ்தானத்துக்கே வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். எதிர்பாராத முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். திடீர் செல்வ நிலைகள் அப்படிங்கிறது உயரக்கூடியதாக இருக்கும். புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியதாகவும், கோயில் கட்டி சில பேருக்கு கும்பாபிஷேகம் நடத்துவீங்க, அந்த மாதிரி யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். அன்னதானம் போன்ற ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாகவும், தாய் தந்தைங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும், நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும். விசுவாசமான வேலைக்காரர்கள் உங்களுக்கு அமைய பெறுவார்கள். அதே மாதிரி ராஜ விசுவாசியாகவும் நீங்கள் இருப்பீங்க. அரசியல்வாதியாக இருக்கும்போது உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் அமைவார்கள். தெய்வத்தோடைய துணை அப்படிங்கிறது இந்த குரு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்படும். அதே மாதிரி மனசில் துணிவு ஏற்படும். மனசில் ரொம்ப நாளாக துணிச்சல் இல்லாமல் இருந்தாங்கன்னா இப்போ துணிச்சல் ஏற்படும். நல்ல குருமார்கள் உங்களுக்கு அமைவாங்க. நல்லா கைட் பண்ணுறவங்க, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு குருமாராக அமைவாங்க. அதே மாதிரி புனித யாத்திரை செல்வீர்கள். தந்தை வழி சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ ஏற்படும். பங்காளி வகை சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியதாகும். உயர் ரக வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடியதாக, சில பேர் ரோல்ஸ் ராய்ஸ், இனோவா காரு அந்த மாதிரி வாங்கக்கூடியதாகும். இல்லை அந்த மாதிரி வாங்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன கார் வாங்குறீங்களோ அது சொகுசான கம்ஃபர்டபுளான கார் வாங்கக்கூடியதாகவும் இருக்கும். வேத சாஸ்திர சடங்குகளை முறையாக பயன்படுத்தக்கூடிய யோக பிராப்தமும் உங்களுக்கு இருக்கும். உடன் இருப்பவர்களை சுகமாக வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். இந்த 9ஆம் இடத்தக்கூடிய இந்த பாக்கியஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்திலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு. அப்படிங்கும்போது
அது உங்களுக்கு மிகப்பெரிய சுபிட்சமான பலனாக கண்டிப்பாக கொடுக்கும். 1ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் உயரக்கூடியதாகவும், 3ஆம் இடத்தை பார்க்கும்போது புது முயற்சிகள், புது விஷயங்களை எடுத்து பண்ணுவது, அதன் மூலயமாக அந்த வெற்றி பெறக்கூடிய, ஏன்னா உபஜயஸ்தானம், அந்த ஜெயஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெறக்கூடியதாகவும், அதாவது அடுத்த மதம், அடுத்த இனம் சார்ந்தவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவே கண்டிப்பாக இந்த விஷயங்கள் அமையும். இளைய சகோதர வழியில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக, அவங்களால உதவி பெறக்கூடியதாகவும், அவங்களால ஜெயிக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி 9ஆம் இடத்துலேருந்து 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த குலதெய்வ அனுகிரகம் இருந்தாலே எல்லா வகையிலுமே ஜெயிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி புத்தி கூர்மையிலும் பார்க்குறாரு அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறது, குழந்தை பிராப்தம் இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படுறது, IVF, ஃபெர்டிலிட்டி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் அமையக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். இப்போது குரு அந்த இடத்துல வந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, காதல் இருந்தவர்கள் திருமணத்தை பண்ணியிருப்பாங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது அது மாதிரி யோக பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தைங்களாக இருந்து வந்து சங்கடங்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள், உங்கள் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா புண்ணிய காரியங்களை பண்ணி அது மூலியமாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். இந்த பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதும், உங்கள் ராசியை பார்க்குறதும், இந்த 5ஆம் இடத்த குலதெய்வ அனுகிரகத்தை இடத்தை பார்க்குறதும் மிகப்பெரிய சுபிட்ச பலன் அப்படிங்கிறத சொல்லலாம். இருக்கிற ராசியிலே 100% உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெகட்டிவே இல்லையா மேடம்? கண்டிப்பாக இருக்குது. அவயோக திசை ஏதாவது நடந்துகிட்ருக்கான்னு பாருங்கள். சனி திசை, ராகு திசை, இல்லை குரு திசையிலே அவயோக திசையும் இருக்குது. குரு வக்ரம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துரும், கொஞ்சம் ப்ராப்ளமும் கொடுக்கும். குரு ஏதாவது பகை வீட்டில் இருந்தாலோ, குரு வந்து உங்கள் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல அது இருந்துச்சுன்னா அப்படின்னா, தனிச்ச குருவாக இருந்தாலும் ஒரு சில சங்கடங்களை கொடுக்கும், சில இடத்துல அவமானங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அதனால் என்ன திசை போயிட்டுருக்குன்னு பாருங்கள். யோக திசையாக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். குரு திசையாக நடந்ததுன்னா 100% நான் சொல்கிறது எல்லாமே நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.